அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது 2 மாதிரி ஜாதக கட்டங்களாகும். ஒன்று வெளி மாதிரி ஜாதக கட்டம், இன்னொன்று உள் மாதிரி ஜாதக கட்டமாகும். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் மேஷம். அந்த மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம். இந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 9ஆம் இடமாகிய தனுசுவில் இருந்தால், மேஷம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 9ஆம் இடமாகிய தனுசுவில் இருந்தால், சூரிய பகவான் 9ஆம் இடத்திலே தனுசுவில் இருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த மேஷ லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ ஈடுபாடு இருக்கும், பல வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே ஈடுபாடு கொண்டவராக இருப்பார். அதுபோல உள்கட்டம் ஒரு வேறுபட்ட மாதிரி ஜாதக கட்டமாகும். இந்த உள் மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் ரிஷபம். அந்த ரிஷபம் 1ஆம் இடம், மிதுனம் 2, கடகம் 3, சிம்மம் 4, கன்னி 5. அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் 9ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்த புதன் பகவான் இருந்தால், அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ வழிபாடு ஈடுபாடு இருக்கும், பல வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார். மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே சூரியனுக்கு பிறந்திருந்தாலும், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும், அவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, தத்துவ ஈடுபாடு, பல கலாச்சார மொழி ஆராய்ச்சியில் ஈடுபாடு ஆகியவை இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது 2 மாதிரி ஜாதக கட்டங்களாகும். இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டம். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் மிதுனம். மிதுனம் 1, கடகம் 2ஆம் இடம், சிம்மம் 3ஆம் இடம், கன்னி 4ஆம் இடம், துலாம் 5ஆம் இடம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். மிதுனம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகிய கும்பத்தில் அந்த சுக்கிர பகவான் இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் 9ஆம் இடமாகிய கும்பத்திலே சுக்கிரன் இருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த மிதுன லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ ஈடுபாடு இருக்கும், பல கலாச்சார மொழி வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சி நாட்டம் இருக்கும். அதுபோல இந்த கட்டம் உள் மாதிரி ஜாதக கட்டமாகும். இதிலே லக்னம் கடகம். கடகம் 1, சிம்மம் 2, கன்னி 3, துலாம் 4, விருச்சிகம் 5. இந்த விருச்சிகம் 5ஆம் இடமாக இருந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மீனத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்தவ ஜாதகத்திலே 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால், அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ ஈடுபாடு இருக்கும், பல வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே ஈடுபாடு இருக்கும், நாட்டம் கொண்டவராக இருப்பார். மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்தாலும், கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தாலும், அந்த ஜாதகர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு,
தத்துவ ஈடுபாடு மற்றும் பல கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது 2 மாதிரி ஜாதக கட்டங்களாகும். இது வெளி மாதிரி ஜாதக கட்டம், இது உள் மாதிரி ஜாதக கட்டமாகும். இந்த வெளி மாதிரி ஜாதக கட்டத்திலே லக்னம் சிம்மம், சிம்மம் 1ஆம் வீடு, கன்னி 2ஆம் வீடு, துலா 3ஆம் வீடு, விருச்சிகம் 4ஆம் வீடு, தனுசு 5ஆம் வீடு. இந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய மேஷத்திலே அந்த குரு பகவான் இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 9ஆம் இடமாகிய மேஷத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ ஈடுபாடு இருக்கும், பல கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார். அதுபோல இது உள் மாதிரி ஜாதக கட்டம். இதிலே லக்னம் கன்னி, கன்னி 1ஆம் வீடு, துலாம் 2, விருச்சிகம் 3, தனுசு 4, மகரம் 5ஆம் வீடு. இந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் 9ஆம் இடமாகிய ரிஷபத்தில் அந்த சனி பகவான் இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த லக்னத்திற்கு 9ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், தத்துவ ஈடுபாடு இருக்கும், பல வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே ஈடுபாடும் நாட்டமும் கொண்டவராக இருப்பார். சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 9ஆம் இடத்திலே மேசத்திலே குரு பகவான் இருந்தாலும், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 9ஆம் இடமாக ரிஷபத்திலே சனி பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, தத்துவ ஈடுபாடு, பல வேறுபட்ட கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே ஈடுபாடும் நாட்டமும் கொண்டவராக இருப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் இருந்தால், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் லக்ஷ்மி ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அந்த 5ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு, தத்துவ ஈடுபாடு, பல கலாச்சார மொழி ஆராய்ச்சி ஈடுபாடு இருக்கும் என்ற ஜோதிட சாஸ்திர கருத்தினை மேஷம் லக்னம், ரிஷபம் லக்னம், மிதுனம் லக்னம், கடகம் லக்னம், சிம்மம் லக்னம் மற்றும் கன்னி லக்னம் ஆகிய 6 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டு காட்டப்பட்டது. மற்றும் 6 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது போன்ற அமைப்பினை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.